தேர்தல் வழக்குகள் தொடர்பாக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்புக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வழக்குகளை நிராகரிக்க கோரி வியாழக்கிழமைக்குள் மனு தாக்கல் செய்யாவிட்டால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் திருச்சி கிழக்கில் விஜயின் வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. 6 மாதங்களில் தேர்தல் வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்பது விதிமுறை என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். வழக்குகளை நிராகரிக்குமாறு மனு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் தேவை என்று முதல்வர் விஜய் தரப்பு கோரியிருக்கிறது. விரைவில் மனு தாக்கல் செய்யவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகிய 2 தரப்புக்கும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்டு பெறலாம். சுப்பையா, எந்த பாயிண்ட்ல நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்? கூடுதல் விவரம் என்ன? தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதியிலும் போட்டியிட்டார். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றிவிட்டதை எதிர்த்து திமுக வேட்பாளர் RD சேகர் மற்றும் வாக்காளர்கள், அந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோரும் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த தேர்தல் வழக்கு நடைபெற்று வருகிறது. அதே போல திருச்சி கிழக்கு தொகுதியில் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து அந்த தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் இனிக்கு எர்தியராஜும் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கு கடந்த முறை விசாரிக்க வந்தபோது இந்த தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி தாங்கள் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் 2 வார கால அவகாசம் வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் தரப்பில் கோரிக்கை வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிபதி மீண்டும் அவகாசம் வழங்கினார். இன்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இன்றும் விசாரணைக்கு வந்தபோது முதலமைச்சர் விஜய் தரப்பில் மேலும் அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 86வது பிரிவின்படி தேர்தல் வழக்குகளை 6 மாத காலத்துக்குள் முடிக்க வேண்டியுள்ளது. கடந்த முறையே இந்த வழக்கை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்வதற்கு நீங்கள் அவகாசம் கேட்டீர்கள், நானும் அவகாசம் வழங்கியிருந்தேன். கூடுதல் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்றும் கடந்த முறையை தெரிவித்திருந்தேன் என்றும் தெரிவித்தார். இதே போல ஆதவ் அர்ஜுனா தரப்பிலும் தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்கப்பட்டது. இந்த 2 வழக்கையும் நீதிபதி லட்சுமணன் முன்புதான் விசாரிக்க வந்தது. அப்போது 2 வார காலம் அவகாசம் வழங்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கின் விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு தள்ளியிருப்பதாகவும், நாளை மறுதினம் தள்ளியிருப்பதாகவும், அதற்குள் நிராகரிப்பு மனு தாக்கல் செய்யாவிட்டால் ரூபாய் 50,000 அபராதத்தை நேரிடும் என்றும் முதலமைச்சர் விஜய் தரப்பு மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகிய தரப்புக்கு நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுப்பையா, தொடர்ந்து அவகாசம் கேட்டதற்கான காரணம் என்ன? இது தொடர்பாக முதல்வர் விஜய் தரப்பிலிருந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டது? அதாவது அவங்க கால அவகாசம் வேண்டும் என்றால் கோரிக்கை விடுத்தாலே தவிர முழுமையான என்ன காரணத்துக்காக தாக்கல் செய்ய தாமதமாக இருந்து தெரிவிக்கவில்லை. கடந்த முறை வந்தபோது அவகாசம் கேட்டார்கள், நீதிபதி வழங்கிவிட்டார். 2 வாரம் கேட்டார்கள், அதுக்கு நீதிபதி 25ஆம் தேதி வரை வழங்கியிருந்தார். இன்று விசாரிக்க வந்தபோது அவர் மனு தாக்கல் செய்யவில்லை. ஒருவேளை தற்போது சட்டப்பேரவை கூட்டம் நடந்து கொண்டிருப்பதால் இந்த வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர்கள் முதலமைச்சரோடும் அல்லது ஆதவ் அர்ஜுனா ஆகியோரும் கலந்து பேசித்தான் இந்த பதில் மனு தாக்கல் செய்ய முடியும். அதற்காக வழக்கறிஞர் தரப்பில் கால அவகாசம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் அவர்கள் கால அவகாசம் கூடுதலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். அதை இன்னும் கேட்டபோது நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டு 27 நாளை மறுதினத்துக்கு தள்ளிவிட்டுள்ளதால் அன்றைய நிச்சயமாக 11 தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.